நிறைய அன்பர்கள் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி பூஜை அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. எப்போ அந்த திதி பூஜையை தள்ளி போடணும்னா, வீட்டில் ஒரு மங்கள விசேஷம், ஒரு கல்யாணம் கூடுது, ஒரு நிச்சயதார்த்தம் கூடுது, அல்லது ஒரு சீமந்தம், குளிக்காமல் இருக்காங்க, டெலிவரி டைம், இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் திதி பூஜையை தள்ளி போடணும். அப்போ கூட கல்யாணம் முடிஞ்ச உடனே, சீமந்த குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அமாவாசையில் அந்த திதியை செஞ்சுடணும். திதி பூஜை நிறைய அன்பர்கள் இந்த திதி பூஜையை ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. பல்வேறு காரணங்கள் சொல்ல, நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை அப்படின்லாம் நிறைய இயற்கையான வசனங்கள்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஆஸ்பத்திரி கூட தான் போகிறோம், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சுகர் குறையுதான்னு மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு டாக்டரை போய் திட்டுறீங்களா, இல்லை மருந்து கம்பெனி தான் திட்ட முடியுமா? அப்போது கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம நிறைய இடங்களில் ஏமாறுறோம். ஒரு விஷயம்தான், நீங்கள் குலதெய்வ பூஜையை கூட மறந்துடலாம், குலதெய்வ பூஜையை கூட நீங்கள் மறந்துடலாம். ஆனால் பிதுர் தேவதைகளை மறக்கக்கூடாது, அந்த சாபம் ஆகாது. அந்த திதி பண்ணலைன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விடாது துரத்தி கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப சமத்து சாமர்த்தியமாக ஐயருக்கு ஏதோ பார்க்குறவங்களுக்கோ, பக்கத்து வீட்டுக்கோ, இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ நீங்கள் ஏதேனும் ஒரு காரணங்கள் சொல்லலாம். கால நேரத்தை நீங்கள் சமாளிக்க முடியாது. அப்போ நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, கட்டாயம் அந்த முன்னோர்கள் வழிபாடு, திதி பூஜைகள் வழிபாடு செய்தே ஆக வேண்டும். அதில் எந்த அலட்சியமும் இருக்கக்கூடாது, காரணமே சொல்லக்கூடாது. தெய்வ வழிபாடு நீங்கள் விரதம் இருக்கிறத விட, நான் அமாவாசை விரதம் இருக்கிறேன், சஷ்டி விரதம் இருக்கிறேன், மந்திர ஜபம் பண்ணுறேன், உச்சாடனம் பண்ணுறேன், வாராகி பூஜை பண்ணுறேன், சிவ பூஜை பண்ணுறேன், என்ன பூஜை செய்தாலும் இது எல்லாம் செய்யலைன்னா கூட உங்களை ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த முன்னோர்கள் வழிபாடு திதி தவசம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது கால நேரம் உங்களை கேள்வி கேட்கும். ஆகினால் அன்பு பக்தர்களே, ஏன்னா நிறைய அன்பர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச திதி பூஜையை மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், எளிமையாக செய்யுங்க, அது தப்பு கிடையாது, செஞ்சு கொடுக்க முடியும். அது நம்மகிட்ட நிறைய நபர்கள் ஐயர்கள் இருக்கிறாங்க, நிச்சயமாக நம்ம சொல்லி செஞ்சு தர முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணித்தரேன்.